2025 எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? முக்கியமா உங்களோட ராசிக்கால பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வர நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது வர சனிக்கிழமை அன்னைக்கு ஆதன் ஆன்மீகம் வழங்கும் பிரபல ஜோதிடர்கள் கலந்து கொள்ற 2025 உடைய கணிப்பு நிகழ்ச்சியில நீங்களும் நேரடியா கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வருகை பதிவை பதிவு பண்ணிடுங்க. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கடைகளில் இந்த மாதிரியான விஷயங்களை வைக்கும்போது உங்களோட கண்டிஸ்டியும் குறையும், வியாபாரமும் செழிக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்? பிளாக் டர்மோலின்னு ஒரு கிறிஸ்டல்மா. நார்மலாக கந்திருஷ்டி அதிகமாக இருக்கிற மக்களுக்கு வாங்கி வச்சுட்டு இருந்தாங்கன்னா வித்தின் அடி அது கீழே விழுந்து உடஞ்சிரும். லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம்? ஸ்ரீம் இது மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாம். ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம். மனசு தூய்மையோட யார் சொன்னாலும் மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக உண்டு. ஆரம்பிச்சா 108 தடவை ஸ்ட்ரீம்னு சொல்றதுக்கு மினிமம் ஒரு 108 தடவை சொல்றதுக்கு 3 நிமிஷம் ஆகும். அதை சொல்லிக்கிட்டு மனசால அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். பிஸ்னஸ்க்காக இந்த கிறிஸ்டலை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னா அது எந்த கிறிஸ்டல் சொல்லுவீங்க? நான் இப்போ போட்டுருப்பேன் இந்த டர்க்வைஸ் இந்த கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல்ஸும் மணி அபண்டன்ஸ்க்கு உண்டான கிறிஸ்டல்ஸ். இது புதனோட ஆதிக்கம். அதனால உங்களுக்கு அந்த ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் பத்மபிரியா பிரசாத் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கும் சேனலுக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையாக தான் இருக்கும். ஆனால் என்னதான் செலவே பண்ணி அந்த பிஸ்னஸை தொடங்கினாலுமே அந்த பிஸ்னஸ் வெற்றி அடையாது. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரம்னா நம்ம ஜாதக அமைப்பு தான். நம்ம செய்த வினையோடைய பலனை ஜாதகத்தில் வாங்கிட்டு வச்சுருக்கோம். இன்னாருக்கு தான் செட் ஆகும்னு இருக்கு. சில பேருக்கு அப்படியே ரைஸ் ஆகும், டக்குன்னு ஒரு ஃபால் வரும் இல்லையா? ஸோ அதனால ஜாதக அமைப்பை பொறுத்து தான். ஏன்னா ஒரு பெரிய விஷயம் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது ஜோதிடரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ், அதுவும் என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படிங்கிறதால நிச்சயமாக நமக்கு அழகாக ஜாதகத்தில் கிரகங்கள் காட்டி கொடுத்துரும். அது போல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்தந்த ஜாதகக்காரங்கள், அதாவது இந்தந்த ராசிக்கு தான் இந்த பிஸ்னஸ்லாம் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ராசின்னு பொதுவாக எடுத்துட்டா அது ஒரு 40%, 20% 40% தான் நமக்கு செட் ஆகும். அதாவது அது ஒரு சொன்னால் அது ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசுங்க. ஓகே. அங்கே சனி இருக்கக்கூடிய இடம் 10ஆம் பாவம், சனியோட கிரகங்கள் என்னென்னலாம் சேர்ந்து இருக்கு, இதை வச்சு தான் அவங்க என்னென்ன மாதிரி பிஸ்னஸோ இல்லை அவங்க நிச்சயமாக வேலைக்கு தான் போகணும், மற்றவங்க கிட்ட தான் சம்பளம் வாங்கணும், இப்படி இருக்கான்னு அமைப்பை பார்த்துட்டு அப்படி அவங்களுக்கு சுய தொழில் எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல கூட எடுத்து அவங்க செய்யலாம். கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது இந்தந்த கிரகங்கள் இருந்ததுன்னா இவங்களோட பிஸ்னஸ் ஓஹோன்னு வரும், இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகாது அப்படின்னா அது எந்தெந்த கிரகங்களை வச்சு நீங்க அடிப்படையா சொல்லுவீங்க? சனிதான். முன்னாடி சொன்ன மாதிரி தொழில்காரகன் உத்தியோகக்காரகன் சனிதாங்கம்மா. அப்போ சனி அப்படின்னா சனியுடன் கேது சேர்ந்திருக்க கூடாது. கேதுங்கிறது ஞானக்காரகன் மோட்சக்காரகனுங்க. அப்போ அந்த வேலையை விட்டுட்டு இவங்க தொழிலை ஆரம்பிக்கிறேன்னாக்க என்ன பண்ணும்? அந்த ஞானக்காரகன் இருக்கிறதுலே பவர்ஃபுல் பிளானட் அப்படிங்கிறது கேது தான். அப்போ இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அடிக்கும். திரும்ப திரும்ப நீங்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியது கேது. அப்போ சனி கேது சேர்க்கை இருக்கக்கூடாது. சனி கேது சாரம் சொல்லக்கூடிய சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி சில விஷயங்கள் முக்கியமாக நம்மளுடைய தொழில் வளர்ச்சியை பார்க்கறதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஓகே. என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்பனா?
அப்படின்னா பார்த்தீங்கன்னா சனியுடன் சுக்கிரன் சேர்ந்திருக்கலாம். நம்ம முன்னாடியே ஒரு டாபிக்ல பேசியிருக்கும் போது சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் சொன்னோம். சனியோட ராகு சேர்ந்திருக்கலாம். என்ன ராகு சேர்ந்தா ஒரு விஷயம் என்னன்னா அதிகமா முயற்சி பண்ணணும், உழைக்கணும். உழைச்சாதான் எல்லாருக்கும் வந்து உணவு, அது வேற விஷயம். ஆனா இவங்களுடைய உழைப்புங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். சின்ன லெவல்லேருந்து அவங்க மேலே ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு வந்து விடக்கூடிய ஜாதக அமைப்பா இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கும். ஆனால் அவங்க பார்த்து வேலை செய்யணும், தொழில் செய்யணும். ஏன்னா மாயக்குள்ள இழுத்து விட்டுருவோம் ராகு. ஆனால் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு சேஃப். சுக்கிரன் சனி சுக்கிரன் சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா லக்ஷ்மி கடாட்சம் எப்போ நினச்சாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டான மானிட்டரி ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். கரெக்டாக அவங்க தொழில் அப்படியே நல்ல க்ரோத்தில் போகும். இது வந்து பொருளாதார வளர்ச்சியிலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த உயரத்துக்கு கொண்டு போகிற இடத்துலையும் சொல்லலாம். அதே போல் சனி குரு சேர்க்கை நல்ல நல்ல ஒரு பொருள் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், முக்கியமாக சேவிங்ஸ், இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது தனக்காரகன் குரு தான். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி அஸ்தங்கதம் ஆயிருக்கக்கூடாதுமோ. அஸ்தங்கதம்ங்கிறது வந்து சூரியனோட மிக நெருங்கிய பாகைன்னு சொல்லுவோம். அதாவது அதனுடைய வலுவே இழந்துருங்கம்மா. அப்போ இழந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப போய் அது மேலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இழுக்கும், ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதே போல் சனி கேது, சனி நீச்சம் ஆயிருக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொழிலை பற்றி யோசிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஸ்டார்ட் பண்ணப்போ நல்ல பீக்கில் போயிருக்கும், ஆனால் திடீர்னு வந்து ஒரு லாஸ் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ அவங்களால அந்த கடையை, அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட க்ரோத் மறுபடியுமே வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? இதுக்கு 2-3 விஷயங்களுக்கு பரிகாரமாக நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். ஒருவேளை கேதுவுடைய ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததுன்னா, கோல்சார கேது வந்து அவங்களோட சனியோடைய இருக்கக்கூடிய சனி, அவங்க ஜாதக கட்டத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்துல கோல்சார கேதுவோடைய பயணம் எப்படி இருக்குது, தொடர்பு சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இருந்ததுன்னா அவங்க சித்தர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சித்தர் வழிபாடு பண்ணிட்டு இந்த இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து சரி பண்ணணும்னா சனியோடைய காரகத்துவத்தை பெருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அது ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர் விஸ்வரூபமாக எடுத்த போல நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சனிக்கிழமைகளில் காகத்துக்கு உணவு கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் நிச்சயமாக தினப்படியே வைத்துட்டு வரலாம். அது சனிக்கிழமையில நிச்சயமாக காகத்துக்கு உணவிடுதல் அதை நிச்சயமாக பண்ணணும். காகபுஜண்டர் சித்தர் அவங்கள வந்து வழிபடலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் திரும்ப அந்த கேது சேர்க்கை இருக்கிற வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பொருள், அதாவது தொழில் விரிவாக்கம், அதை நிச்சயமாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக அந்த கால நேரம் போகிற வரைக்கும் காத்து கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறமா முயற்சி பண்ணணும். அந்த கால நேரத்தில் கூட இவங்களுக்கு சாதகமான ஒரு நட்சத்திரங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திர நாட்களில் இது அவங்களுக்கு உண்டான பல நேரங்கள்லாம் இருக்கும். அந்த நேரங்கள்லாம் பார்த்து இன்னொரு ஸ்டெப்பை வச்சாங்கன்னா நிச்சயமாக அதுலேருந்து மீண்டும் அவங்க வரலாம். கண்டிப்பாக. இப்போது நம்ம வீடுங்களுக்குலாம் எப்படி கண்திஷ்டி இருக்கோ அதே மாதிரி பிஸ்னஸ்க்குமே கண்டிப்பாக கண்திஷ்டி நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக உண்டு. ஓகே. இப்போது கண்திஷ்டியால் சில பேர் நிறைய கஷ்டங்கள் படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கடைகளில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைக்கும்போது உங்களோட கண்திஷ்டியும் குறையும், வியாபாரமும் செழிக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து உபரத்னம் பற்றின நிறைய விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதில் பிளாக் டர்மோலின்னு ஒரு கிறிஸ்டல்மா, அந்த கிறிஸ்டல் போய் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நார்மலாக கண்திருஷ்டி அதிகமாக இருக்கிற மக்கள் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்கன்னா வித்தின் எ டே அது கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த அளவுக்கு அது தாக்கத்தை வாங்கிக்கிட்டு அது தன்னை அப்படியே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது போல் இருக்கிற கிறிஸ்டல்ஸை வந்து அவங்க கடையில் மாட்டி வைக்கலாம். முக்கியமாக அந்த நில வாயில் இருக்கு இல்லையா, அதில் தொங்க விடக்கூடிய ஒரு அமைப்பை வந்து அவங்க பின்பற்றணும். அதுக்கு வந்து அடிக்கடி தூபங்கள், அந்த புகைகள்னால அது வந்து கிளென்ஸ் ஆகணும். ஏன்னா அது வாங்கி வச்சுக்கும், எமிட் பண்ணாது. ஆனால் அதை திரும்ப திரும்ப கிளென்ஸ் பண்ணாதானே அது திரும்ப திரும்ப வாங்கி வைக்கும். அதாவது மற்றவங்களுக்கு அந்த கடை ஓனருக்கு அதை பாஸ் பண்ணாமல் வைக்கணும்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்பப்போ தூப தீபம் காட்டணும். ஒன்று, எலுமிச்சம்பழம் நீரில் போட்டு வைக்கலாம். அது போல் வைக்கும்பொழுது நிச்சயமாக கண்திருஷ்டி அகலும். அதே போல் உப்பு, கல் உப்பு ஏதாவது ஒரு கார்னரில் அப்படியே ஒரு சின்ன கிளாஸ் பவுலில் அப்படி
நிறைஞ்சிருக்கணும். அவங்க அதை பார்க்கணும், என்னடா இது நிறைஞ்சிருக்குன்னு நம்மளுடைய ஃபோக்கஸ் அங்க போயிடும். அப்ப வந்து அவங்களோட திருஷ்டியெல்லாம் அது வாங்கிக்கும். இது போல சில விஷயங்கள் பண்ணலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா அங்க தெய்வ படங்கள் இருக்கணும். தேவையில்லாத பூக்கள், காஞ்ச பூக்கள்லாம் இருக்கக்கூடாது. லக்ஷ்மி அம்சமாக இருக்கக்கூடிய படங்கள் இருக்கணும். முக்கியமா வைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சின்னதா குபேரரோட ஸ்லோகம் இல்லைன்னா குலதெய்வத்தோடைய ஸ்லோகம் ஏதோ ஒன்று அது அந்த அப்படியே மெதுவாக ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த வைப்ரேஷன்ஸ்னால தான் இந்த தீய விளைவுகளை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஸ்லோகம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. நிறைய பேருக்கு படிக்க தெரியாது, அதை பெருசாக பேச தெரியாது. ஆனால் அவங்களுக்குமே எளிய மந்திரம் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம்? மகாலட்சுமியோடைய அஷ்டகம் இருக்குது, அது கொஞ்சம் பெருசு தான். யூடியூப்பில் போட்டு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறுமை ஸ்ட்ரீம் 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 இது மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாம். ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம். அது யாரு வேணா சொல்லலாம். மனசு தூய்மையோட யார் சொன்னாலும் மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக உண்டு. அது ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் வெள்ளிக்கிழமையாக பார்த்து ஆரம்பிச்சுட்டு அந்த ஹோரைகள் வந்து காலையில் 6 to 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ள இந்த மகாலட்சுமி பீஜத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சா 108 தடவை ஸ்ட்ரீம்னு சொல்றதுக்கு மினிமம் ஒரு 108 தடவை சொல்றதுக்கு 3 நிமிஷம் ஆகும். அதை வந்து சொல்லிக்கிட்டு மனசால அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். வரவு வரணும், நம்ம நன்றி சொல்லணும். இந்த கிராட்டிடியூட்னால தான் நமக்கு வந்து எல்லா விதமான வளர்ச்சியுமே வரும். முக்கியமா அப்ப மகாலட்சுமியோடைய இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் போதும், அவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிறையவே வரும். கண்டிப்பா. இப்போ வீட்டில் வந்து ஒருத்தவங்க அம்மா அப்பா வந்து பிஸ்னஸ் பண்றாங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகம் தான் அடிப்படையா இருக்குமா? இப்போ அவங்களோட வளர்ச்சிக்கு அவங்களோட ஜாதகம் நல்லா இருந்தாதான் வந்து அது வெற்றியை கொடுக்குமா மேம்? இது வந்து அவங்களோட ஜென்ம ஜாதகம் தான் 100% கொடுக்குமா. ஓகே. குழந்தைங்களோட ஜாதகம் கொஞ்சம் ஒரு 40% வேணா நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்களோட ஜாதகத்தை வச்சு அப்பாவுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நம்ம சொல்ல அதிகமா சொன்னா அது ஏற்புடையதாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அப்போ சுய ஜாதகம் தனித்தனியா அவங்கவங்களோட ஜாதகம் தான் பேசும். இல்லை அவங்கவுங்க வாங்கிட்டு அந்த வரம் வினைகள் இருக்குல்ல அந்த பயனை நம்ம அனுபவிக்கிறோம்னா அவங்கவுங்க ஜாதகம் தான் பேசும். கண்டிப்பா. இப்போ வந்து வியாபாரம் தொடங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய சரிவு ஏற்படும். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோவில்களை தரிசனம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரியான பரிகாரங்களை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியுமே உங்களோட வியாபாரம் வந்து ஒரு முற்று பெறும் அப்படின்னா அது என்ன மாதிரியான பரிகாரங்களா இருக்கும்? வளர்ச்சி தொடர்ச்சியாக வளர்ச்சி வேணும்னா நிச்சயமா பெருமாள் தான். பெருமாள் மகாலட்சுமி, அதாவது லக்ஷ்மி சமேத இருக்கக்கூடிய பெருமாள், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி நரசிம்மர், இந்த கோவில்களுக்கெல்லாம் தொடர்ச்சியா போயிட்டு வரணும். வீட்டுல மனதார அவர்களை வணங்கிட்டு வரணும். இதை நான் பாத்தீங்கன்னா ஒரு அந்த தெய்வத்துடைய அதிர்வலைகள் நமக்கு வந்து தொழில் வளர்ச்சியோ உத்தியோக வளர்ச்சியோ பண ஈர்ப்பையோ கொடுக்குதுன்னா கொஞ்சம் நேரம் அவங்கள பத்தி நம்ம சிந்திக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ அதை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரணும். கோவிலுக்கு போக முடியலன்னா நம்மளோட செய்யக்கூடிய இடமே கோவிலா இருந்ததுன்னா அங்க 2 நிமிஷமாச்சும் அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணலாம். மற்றபடி கோவில்கள்னு பார்த்தா நிச்சயமா மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த லக்ஷ்மியோடைய கோவில்களுக்கு சன்னிதானத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து அமர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வர்றது இன்னும் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பா. இந்த லக்ஷ்மி குபேந்திரன் கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த கிழமைகள்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா இந்த கிழமை தான் உங்களுக்கு ரொம்ப உகந்தது, அன்னைக்கு போயிட்டு இந்த விளக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காம? குபேர கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி வந்து வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை இந்த குபேர நேரம் சொல்லி முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா, 5:30லேருந்து 8 மணி வரைக்கும் இந்த குபேர நேரத்தில் நம்ம வீட்டில் முக்கியமாக வீட்டிலேருந்து எந்த பொருளும் வெளியில், அதாவது இந்த குப்பையை கூட்டி வெளியில் போடாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாலே நமக்கு நல்ல பொருள் வரவு வரும். கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் அந்த நேரத்தில் போகலாம். இல்லை ஒரு பச்சை கலர் கயிறு வாங்கி குபேரரோட சன்னதியில் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பச்சை கலர் கயிறை வந்து இடது கையில் தான் கட்டணும். இடதுல கையில் கட்டி அப்பப்போ வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து புதுசாக புதுப்பிச்சுக்கோங்க. இது போல் செய்யலாம் குபேரர் கோவிலுக்கு. லக்ஷ்மி கோவிலுக்குன்னா நிச்சயமாக சுக்கிரஹோரை அல்லது வெள்ளிக்கிழமை தாமா. அதுவும் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வந்து அம்பாளுக்கு வந்து சாத்தி வழிபட்டது. செவப்பு கலர்ல இருக்கக்கூடிய தாமரை, செந்தாமரை தான் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். அதனால செந்தாமரை வாங்கி கொண்டு போய்
லக்ஷ்மிக்கு வந்து காணிக்கையாக வைக்கிறது, இது போல் சிலது நிறைய பண்ணலாம். முக்கியமாக பசுக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணவு கொடுக்கலாம். கோதுமை தவிடு, வாழைப்பழம், எது அகத்திக்கீரை எது கொடுத்தாலும் பசுமாடுகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் அவங்க அந்த ஜீவன்கள் நன்றியோட நம்மளை பார்க்கும் பொழுதே நமக்கு அதுக்கிட்டேருந்து வர வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து இப்ப கிறிஸ்டல்ஸையே வந்து கையில அணிய ஆரம்பிச்சிட்டாங்க, பிரேஸ்லெட்டா, சைனாலா. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக இந்த கிறிஸ்டலை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னா அது எந்த கிறிஸ்டல் சொல்லுவீங்க? நிறைய மணி அபண்டன்ஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கு, நிறைய பிஸ்னஸ்க்கான ஒரு கிறிஸ்டல்ஸ் இருக்கு. பிஸ்னஸ் கிறிஸ்டல்ஸ்னே இருக்கிறது வந்து சிட்ரின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு. கனக புஷ்பராகத்துக்கு ஒரு மாற்றம்னு சொல்லுவேன் நான். அது அவங்களுடைய கல்லாப்பெட்டியில ஒரு சின்னதா போட்டு வைங்கன்னு சொல்லுவேன். அவங்க அதை பிரேஸ்லெட்டா போடலாம். அடுத்தது ரோஸ் குவார்ட்ஸ், அது சுக்கிரனோட ஆதிக்கம் அதை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, அதை அவங்க போட்டுக்கலாம். டர்க்வைசன் இருக்கு, நான் இப்போ போட்டுருப்பேன் இந்த டர்க்வைசன். இந்த கிறிஸ்டல்ஸும் வந்து மணி அபண்டன்ஸ்க்கு உண்டான கிறிஸ்டல்ஸ். இது புதனோட ஆதிக்கம், அதனால உங்களுக்கு அந்த ஆகர்ஷணத்தை வந்து நல்லபடியாக ஈர்த்து கொடுக்கும். இந்த 3 கிறிஸ்டல்ஸ். அது இல்லாமல் பைரைட், நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். பைரைட்டுங்கிறது மணி மேக்னெட். அப்போ அந்த அட்ராக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து பிரேஸ்லெட்டாக போடலாம், பெண்டண்ட்டாக போடலாம். என்னை கேட்டால் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறத யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ராவாக இருக்கலாம், இல்லை பிரேஸ்லெட்டாக இருக்கலாம். அது அதிகப்படியான எண்ணிக்கை இருக்கும். அதனால அந்த ஈர்ப்பை நமக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஒரு சின்ன பெண்டண்ட்டாக போடுறத விட இது மாதிரி போடுறது நல்லது. இப்போ இந்த பெண்டன்ட் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இந்த டைம்ல தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காம? இதுக்கு நேரங்காலமே கிடையாது. ஓகே, இது வந்து எப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன கேப் மட்டும் கொடுக்கணும். ஏன்னா இது நம்ம பழக்கப்பட்டு நம்ம உடம்புல இருக்க அதிர்வுகள் இதுக்கு வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது 1 மணி நேரம் எடுத்து கழட்டி வச்சிடலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து அதுக்கு வாஷ் பண்ணி அதுக்கு அந்த சாம்பிராணி புகையோ இல்லை தூப புகையோ ஏதோ ஒன்று போட்டு கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா வாங்கி வச்சிருக்கிற அதிர்வுகள் அதுக்கு கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணி இது பண்ணோம். மூன் லைட்டில் வந்து காட்டி அதை இன்னும் எனர்ஜைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும் பொழுது அது ரொம்ப நல்ல வேலை செய்யும். யாரும் எந்த நேரத்தில் வேணால் அதை போட்டுக்கலாம், அதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இன்னைக்கு நிறைய இந்த பிஸ்னஸை பற்றி, வியாபாரத்தை பற்றி ரொம்பவே அழகாக நிறைய விஷயங்கள், இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பெண்டன்ட்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு நம்மளோட நேயர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே நன்றிம்மா. வாய்ப்புக்கு மிக்க நன்றி.